கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரேமலதா அவர்களே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெல்கம் டு ஒத்த சீட்டு சொம்பு கழகம் ஓசி சோக. அதுக்கு இப்ப சேர்ந்திருக்க பிரேமலதா அவர்களுக்கு அன்று விஜயகாந்த் அவர்கள் சொன்னாரு, இன்னைக்கு கருணாநிதி வீடா தமிழ்நாடா, இதுதான் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இத பிரேமலதா அவர்கள் தப்பா புரிஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாவம், கருணாநிதி வீடா தமிழ்நாடான்னா நேர கருணாநிதி வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா தாயே, அது இல்லாம அர்த்தம், இன்னைக்கு தமிழனுக்கு ஒரு தமிழனுக்கும் வாழ்வா சாவான்ற கேள்வி அவர் போட்டிட்ட போதே சொல்லிட்டாரு. அதாவது இப்ப இருக்கிறவரோட அப்ப இருக்கும் போதே அதே அலங்கோல கதிதான் தமிழ்நாட்டுக்குன்றத அப்பவே அவர் ஸ்டாம்ப் குத்திட்டாரு. தமிழ்நாடா கருணாநிதி வீடான்னு. அம்மா தாயே பிரேமலதா அவர்கள் இப்படி சர்ன்னு கருணாநிதி வீட்டுக்குள்ள ஓடி ஒழிஞ்சிட்டீங்களே கால் தெரப்பில, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இன்னைக்கு கமலஹாசன் கட்சியில சேர்ந்த பிரேமலதா அவர்கள் நாளைக்கு அவங்கள பார்லிமெண்ட்ல எம்பி பதவியில பார்க்கலாம், சொம்பு போடுறதுக்கு நல்லா கூட்டு சேர்ந்துட்டாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் ஒரு கட்சி, தான் ஒரு தலைவர், தான் பின்னாடி இவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்கன்ற அந்த நிலையை மறந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா சீட்டு பைத்தியம். அன்னைக்கு காலையில் தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட ஒரு வித்தியாசமான ஸ்பீச் கேட்டேன். எனக்கே ஆச்சரியமா போச்சு, ஒரு டிஃப்ரெண்டா பேசுறாங்களேன்னு. பாருங்க, இன்னைக்கு கேப்டனை ஏமாத்தினவங்க, கேப்டனை பழிச்சு பேசியவங்க, இந்த கட்சியை தங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினவர், இன்னைக்கு கேப்டனை ஏமாத்தினவங்கன்னு ஆரம்பிக்கிறாங்க. ஏமா, கேப்டனை ஏமாத்தின நம்பர் 1 கேடி யாருமா? நம்பர் 1 கேடி யாருமா? அவங்களோட கூட்டணி வச்சிருக்கீங்களே, இது நியாயமா? இது அடுக்குமா? இது தமிழ்நாட்டுக்கு அடுக்குமா? இது தேமுதிக தொண்டர்களுக்கு நியாயமா? உங்களை அரசு பதவியில் அமர்த்துவதால் என்னுடைய முதல் வேலை. இப்போ நிறைய பதவிகள். சோ திடீர்னு அவங்க மக்களை பேசுறதையும் மக்கள் பிரச்சனைகளை பேசுறத மறந்துட்டு உங்களை அரசு பதவியில அமர்த்ததுதான் என்னோட முதல் வேலை. திடீர்னு ஒரு மாதிரி பேசின உடனே எனக்கு டவுட் வந்துடுச்சு, என்னவோ மாற்றம் தெரியுதேன்னு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு அரசு பதவி மீது மோகம் இன்னைக்கு அவங்கள தொட்டிடுச்சு. இது அவங்க தொண்டர்களுக்கு செய்ய மிகப்பெரிய துரோகம். அவங்க தொண்டர்களுக்கு செய்யற மிகப்பெரிய துரோகமா மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு மக்களுக்காக மட்டுமே இருந்து அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்க செலவழிச்ச கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு செய்யற மிகப்பெரிய துரோகமா மட்டுமே தான் பார்க்க முடியும். இதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மரியாதையா கட்சியை மூடிட்டு தயவு செய்து திமுக இணைஞ்சிருந்தாங்கன்னா அவங்கள மரியாதையா கும்பிடு போட்டிருப்போம். ஏன்னா அட்லீஸ்ட் அவங்க தொண்டர்கள் அவங்க வேலையை பார்த்துட்டு வேற ஒரு கட்சியில சேர்ந்திருப்பாங்க. அன்னைக்கு நம்ம தலைவரோட மண்டபத்தை இடிச்சாரு, அன்னைக்கு அவ்வளோ கொள்ள அடிச்சாரு. நம்ம தலைவர் கேப்டன் அவர்கள் மேடைக்கு மேடை கலைஞரை பத்தி அவ்வளோ பேசியிருக்காரு. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கொள்ளைக்காரன் கலைஞர் தான். கலைஞர் வந்ததுலேருந்து தான் தமிழ்நாடே சீரழிஞ்சதுன்னு மேடைக்கு மேடை மைக்கு பேசின ஒரு விஜயகாந்த் அவர் பேசினதெல்லாம் குப்பையில போட்டாச்சு. சோ இன்னைக்கு ஒரு தேமுதிகவோட தொண்டனின் நிலை ஒரு தேமுதிக தொண்டனும் நடு ரோட்ல நிக்கப்பட்டாரு. இவ்வளோ வருஷமா அவங்க கட்சி நடத்துறாங்களே, மக்கள் கருத்து சொல்லலையா? இல்ல அவங்க நிர்வாகிகள் கருத்து சொல்லலையா? இன்னைக்கு ஒரு பெட்டி பாலிடிக்ஸ்ல பல பெட்டிகளுக்காக வெறும் கேவலம் ஒரு ஒத்த எம்பி சீட்டு மோகத்துக்காக நம்ம லிஸ்ட்ல அடுத்து சேருவது திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கமலஹாசனுக்கு பின்னாடி. சூப்பருங்க. அன்னைக்கு ரிமோட்டை டிவி மேல எரிஞ்சிட்டு இன்னைக்கு நான் ரிமோட் எங்க கையை விட்டு போக கூடாது, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போக கூடாதுன்னு நான் எரிஞ்சேன்னு பேசினவங்க இன்னைக்கு அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே சூப்பர்மா. நீங்க தொண்டர்களின் பேச்சு கேட்டு, நிர்வாகிகளின் பேச்சு கேட்டு, அதனால்தான் நீங்க இவ்வளவு நாள் தடுமாறுனீங்க. இல்லாட்டி நீங்க முதல்லயே இந்த முடிவை நீங்க எடுத்துட்டீங்க. ஆனா எல்லாரையும் நீங்க எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்றதுக்காக இவ்வளவு நாள் தாமதம் பண்ணி எப்படி இதை சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம கடைசியில தேர்தல் நேரத்துல இப்ப அறிவிச்சுட்டா மக்கள், நம்ம தமிழ்நாட்டு மக்கள்
ரொம்ப சான்ஸே இல்லைங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி அன்பும் பாசமும் எந்த நாட்டிலையும் இல்லை. ஏன்னா மக்கள் வந்து சீக்கிரம் மறந்துடுவாங்க, சீக்கிரம் மன்னிச்சிடுவாங்க. அதாவது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் புரிஞ்சுக்கணும், தேமுதிக மக்கள் வந்து இன்னைக்கு விஜயகாந்த் அவர்களால களத்துல நிற்கப்பட்டு ஒரு கொள்கையோட ஒரு கோட்பாடோட இருக்கிற மக்கள், அவங்க கண்டிப்பா இதை மன்னிக்க மாட்டாங்க. ஒட்டாத ஒட்டு ஒட்டாது ஓட்டு. இந்த தேமுதிக திமுக கூட்டணி ஒரு ஒட்டாத ஒட்டு, இதற்கு ஒட்டாத ஓட்டு. இதுக்கு மட்டும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், திமுக ஸ்டாலின் அவர்கள் பகல் கனவு காண, அதாவது தேமுதிக மக்கள்லாம் விஜயகாந்த் தொண்டர்கள்லாம் விஜயகாந்த் ஆதரவர்கள்லாம் நமக்கு ஓட்டளிப்பாங்கன்னு மட்டும் தயவு செய்து பகல் கனவு காணாதீங்கம்மா. அப்போ எப்படி வந்து பிரேமலதா அவர்கள் வந்து இதை முடிவு செஞ்சாங்க? அவங்க சொல்றாங்க, நான் வந்து பெட்டி வச்சு எல்லா தொண்டர்கள்ட்டையும் கேட்டேன்னாங்க. அது எந்த பெட்டியை வச்சு கேட்டாங்கன்றது அவங்க நமக்கு புரியலை. தேமுதிக போனதுனால ஒன்றும் அவங்களுக்கு பெரியது இருக்காதுப்பா. அவங்களுக்கு என்னப்பா பர்சன்டேஜ் இருந்தது? 0.04% என்னோ சம்திங் வச்சுருக்காங்க. 4% சம்திங், அதுக்குள்ளே கூட இல்லை, 0.4% வச்சுருக்கிறாங்க. அதனால என்ன பிரயோஜனம்? நீங்கள் அந்த தேமுதிகவில் இருக்கிறவங்களே எந்த அளவுக்கு இறங்கி அவங்களுக்காக வேலை செய்வாங்கன்றதே புரியாது. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் இருந்த வரைக்கும் அவர் முழுக்க யாரை எதிர்த்தாங்கன்னா திமுகவை தான் எடுத்தார். திமுக எடுத்து தான் அந்த கட்சி ஆரம்பித்தார். தேசிய முற்போக்குன்னு தன்னோட கட்சிக்கு பேர் வச்சார். அப்போ தேசிய முற்போக்குன்னா என்ன? தேசியன்னு பேசினாலே திமுக காரங்களுக்கு பிடிக்காது. விஜயகாந்த் எவ்வளோ பெரிய தீவிரமான ஒரு தேசபக்தர் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அவரோட படங்களில் கூட தேசபக்தி கருத்துக்களை வச்சிருப்பாரு. அவரோட சினிமாவில் கூட இந்தியாவுக்கு எதிராக ஒரு டைலாக் வந்துடாது. ஒரு பாகிஸ்தான்காரனை வந்து எந்த அளவுக்கு போயிட்டு துவைச்சு எடுப்பாரு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு வந்து அவரோட தேசபக்தியை எல்லா இடங்கள்லையும் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அடுத்ததா எப்போவுமே ஒரு அரசியல் கட்சி இருக்குது அப்படின்னா இவங்க அவங்கள திட்டிப்பாங்க, அவங்கள திட்டிப்பாங்க, எல்லா இடங்களையும் நடக்கிறது. ஆனால் இந்த திமுக விஜயகாந்த் அவர்களை வந்து எந்த அளவுக்கு இறங்கி தரக்குறைவா மீடியாக்களை கையில் வச்சுக்கிட்டு அவரை ஒரு குடிகாரன் போல சித்தரிச்சு, அவர் உளர்றாரு, அவர் பைத்தியம், அவருக்கு மனநல பாதிக்கப்பட்டுருச்சு, பாருங்க எங்கே போனாலும் உளர்றாருன்னு சொல்லி அவர் பேசுகிற வீடியோக்களெல்லாம் ஒன்றுக்கு பின்னு முரணா போட்டது பண்ணி எப்படியெல்லாம் ஒரு ப்ராபகண்டா பண்ணாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். அடுத்து வடிவேலை வச்சு அவரை எவ்வளோ கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ண முடியுமோ விமர்சனம் பண்ணி வடிவேலை பேச விட்டு மேடையிலே உட்காந்து ரசிச்சிருக்காங்க கலைஞர் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும். அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு நீங்கள் இன்னைக்கு போய் வந்து விஜயகாந்த் அவர்களோட போய் இல்லாதப்போ அவர் நீங்கள் போய் பிரேமலதா அவர்கள் வந்து திமுக கூட கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னா அதை எப்படி யார் ஏற்றுப்பா? விஜயகாந்த் அவர்களோட ஆன்மா மன்னிக்காதுன்னு சொல்லி அதான் அன்றைக்கி ஃபுல்லாக ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் ஆச்சு. தேமுதிக இருக்கவங்க நீங்கள் போய் சோஷியல் மீடியாவில் பாருங்கள், நாங்கள் எங்களுக்கு உண்மையாலுமே ஏன் கட்சியில் இருக்கோனே புரியலங்க, எங்களுக்கு ரொம்ப மனசு வெறுப்பாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ பேர் பதிவு போட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி விஜயகாந்த் அவர்களோட மறைவுக்காக அந்த கொடி கம்பத்தில் வந்து கொடியை அரை கம்பத்தில் பறக்க விட்டுருந்தாங்க. ஸோ போய் திமுகவோட கூட்டணி போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த கொடியை வந்து ஏற்றுறாங்க. என்னாச்சு? அந்த கொடி பாதியில ஏறப்பே அந்த விழுந்துருச்சு. இதெல்லாம் சில சகுனங்கள். அதாவது ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்து மேலே ஆத்மார்த்தமாக அவங்களோட அன்பை வச்சுருக்காங்கன்னா அவங்க அங்கே இந்த பிரபஞ்சத்தில் இல்லைனாலும் அவங்க ஏதோ ஒரு விஷயம் மூலயமா அதை கனெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த திமுக இப்படி அநியாயம் பண்ணுறாங்களே, இப்படி கொள்ளையடிக்கிறாங்களே, என்னானாலும் சரி இதுக்கு ஒரு மாற்று கொண்டாடணும் அப்படின்னு அவரோட ஆத்மார்த்தமானது அவர் சொல்கிறாரு. அந்த திருமண மண்டபத்தை இடிச்சாங்க, விஜயகாந்தோட திருமண மண்டபத்தை இடிச்சப்போ அவர் சொன்னார், நான் ஒன்றும் இவங்களை மாதிரி ஊரை கொள்ளையடிச்சு சம்பாதிக்கலைங்க, உழைச்சி சம்பாரிச்ச காசுங்க, என் வேர்வையை சிந்திக்க சம்பாரிச்சேன், இப்படி இடிச்சிட்டாங்க, பரவாயில்லைங்க, இது மக்கள் எனக்கு கொடுத்தது, நான் வந்து மதுரையில் சாதாரணமாக தான் இருந்தேன், எனக்கு என் மக்கள் வந்து நான் நடிச்சதுக்காக எனக்கு இத்தனை கோடி கொடுத்தாங்க, அதுக்காக தான் இந்த கல்யாணம் பண்ணுறது கட்டினேன், இன்னைக்கு மக்களுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இதை இடிச்சிட்டாங்க, பரவாயில்ல போட்டுங்க, இதுதானே எங்கள் திமுகவுக்கு தெரியும்னு சொல்லி அவர் எவ்வளோ மனசு வேதனைப்பட்டு பேசினார் அப்படின்றத பார்த்தோம். எந்த அளவுக்கு அவருக்கு நெருக்கடியை கொடுத்தாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்பொழுது போய் இந்த தேமுதிகவை போய் திமுகவில் சேர்க்கறதுனால இது எப்படின்னா ஒரு பொருந்தாத கூட்டணி. திமுக காரங்களும் தேமுதிகவை ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்களே இவங்களுக்காக ஒர்க் பண்ண மாட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, தேமுதிக கேண்டிடேட்டை நிறுத்துறாங்கன்னா அங்கே போய் திமுக தொண்டர்கள்லாம் போஸ்ட் அடிச்சு அவங்களுக்காக கோஷம் போட்டு வேலை பார்ப்பாங்களா? பண்ண மாட்டாங்க. அதே போல திமுக கேண்டிடேட் இருக்காங்கன்னா தேமுதிகவில் இருக்க தொண்டர்கள் போய் அவங்களுக்காக வேலை செய்வாங்களா? அப்போ எப்படி வந்து பிரேமலதா அவர்கள் வந்து இதை முடிவு செஞ்சாங்க? அவங்க சொல்றாங்க, நான் வந்து பெட்டி வச்சு எல்லா தொண்டர்கள்ட்டையும் கேட்டேன்னாங்க. அது எந்த பெட்டியை வச்சு கேட்டாங்கன்றது அவங்க நமக்கு புரியலை. எனக்கோ அது அவங்களோட பார்ட்டி, அவங்களோடது. நமக்கு என்ன அப்படின்னா, இந்த கட்சி எல்லாத்தையும் தாண்டி விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நபர் மேலே நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு மரியாதையும் ஒரு அன்பும், அவரோட மறைவுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து ரொம்ப அந்த ஃபீல் பண்ணோம். இன்றைக்குமே வந்து அந்த பாட்டு, அவர் விஜயகாந்த் படம் வச்சு அந்த பாட்டெலாம் போட்டால் நமக்கு இன்னுமே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்காக தான் இருக்கும், ஒரு நல்ல மனுஷன் அப்படின்ட்டு. அதே போல் இன்றைக்கி இந்த மாநாடுகள்லாம் பார்க்குறோம், மாநாட்டிலலாம் எத்தனை பேர் இறந்து போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அவர் அந்த மாநாட்டில் நீ என் கூட்டத்துக்கே வரலனாலும் பரவாயில்ல, நீ மேலேருந்து இறங்கில அப்போ தான் நான் பேசுவேன். அது வந்து திருவானைக்காவலில் வந்து அந்த எங்கள் திருச்சிக்கு கூட்டத்துக்கு வந்திருந்தப்போ எங்கள் வீட்டு வாசலில் நடக்குது அந்த மீட்டிங். அவ்வளவு கூட்டம் ஆர்ப்பரிக்குது. அவர் என்ன பேசுவார்னு பார்த்துட்டு இருக்கோம். பேசுகிறப்ப பாதியில் நிறுத்திட்டாரு. அங்கே பக்கத்தில் இருக்க மண்டபத்தில் ஒரு 15-20 பசங்க மேலே ஏறிட்டாங்க மண்டபத்து மேலே. அது ஒரு கொஞ்சம் பழைய மண்டபம். தொப்பன்னு எல்லா பசங்களும் ஏற ஆரம்பிச்சோன்னா அவர் பேச்சு நிறுத்திட்டாரு.
எல்லாரும் அந்த மண்டபத்தை விட்டு இறங்குனீங்கன்னா நான் பேசுவேன், இல்லைன்னா நான் அந்த மேடையை விட்டு இறங்கி போயிருவேன் அப்படின்ட்டு. அப்ப எங்களுக்கு புரியல. அப்ப நாங்க என்னப்பா இவர் ஏதாவது பேசுவார்னு கேட்கலான்றதா, அந்த பசங்க எங்க ஏறினா என்ன, இவர் என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு எங்களுக்குலாம் கொஞ்சம் இதா இருந்துச்சு. அதை ட்ரோல் பண்ணாங்க. அதை வந்து எல்லா மீடியாலையும் போட்டு பாருங்க விஜயகாந்த் வந்து திட்டுறாரு, அந்த பசங்களை இறங்கல, அவர் வந்து திட்டினாரு, ஏய் இறங்கடா கீழே, இறங்கடா அப்படின்னு சொல்லி திட்டினாரு. உடனே மரியாதை இல்லாம தொண்டர்களை பேசிய விஜயகாந்த்னு சொன்னாங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு 150 200 பேர் அந்த மண்டபத்துல ஏறான், தப்பு இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எத்தனை பேர் செத்து போயிருப்பான். இன்னைக்கு நம்ம மாநாட்டுல பார்த்தோம்ல, விஜய் மாநாட்டுல விஜய் கேள்வி கேட்கிறோம்ல, ஆனா அதை இவ்வளவு பொறுப்பா அவர் செஞ்சிருந்தாரு. என் தம்பிங்க மாதிரி, என் பிள்ளைங்க மாதிரி, அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்றது, என்னைய பார்க்க தானே வரான்னு அந்த நல்ல மனசு எத்தனை பேருக்கு இருக்கும். ஆனா அவர் எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினாங்க, மீடியாக்களை கையில வச்சுட்டு ட்ரோல் பண்ணாங்க அப்படின்றது வந்து சொல்ல முடியாது. இன்னைக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்து அவர் இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் மறைஞ்சதுக்கு காரணம் யாரு? திமுக. அவர் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி ஒரு நோயாளியாவே ஆக்கிட்டீங்கல்ல. எப்பேற்பட்ட மனுஷன் அவரெல்லாம் வந்து நோயில படுக்கிற மனுஷனா? எப்பேற்பட்ட அவர் வந்து பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ணி அவர் அவ்வளவு ஃபிட்டா இருக்கக்கூடிய மனுஷன். அவரை மன உளைச்சல் கொடுத்து தானே இந்த மாதிரி ஆளாக்குனாங்க. அப்போ திமுகவுக்கு தெரியும், எதிரில் இருக்கிறவனா அட்டிக்கணும் அப்படின்னா மனசளவுலையும் சரி, பினான்சியலாவும் சரி, எப்படி அவனை வந்து ஒரு வீழ்த்தணும் அப்படின்றது வந்து திமுகவுக்கு நல்லா தெரியும். அப்படி வீழ்த்தின ஒருத்தவங்க கூட போய் நம்ம கூட்டணி வைக்கணுமா அப்படின்றது வந்து ஒரு சாமானியமா கட்சி இதெல்லாம் தாண்டி ஒரு சாமானிய ஒரு விஜயகாந்தோட ஒரு நல்ல ஃபேனா, ஒரு நல்ல ஒரு இதா இருந்து அதை பார்க்குறப்ப எங்களால் அதை ஏற்றுக்க முடியல. ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயமா தான் இருக்கு.